என்டிடிவி அப்படின்றது வந்து ஒரு பிரபலமான ஊடகம். எஸ். மற்ற ஊடகங்கள் செய்ய தவறிய, செய்ய வேண்டிய காரியங்களை கூட என்டிடிவி மிக துணிச்சலாக செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் பல பிரதமர்களை, பல முக்கியமான அரசியல் தலைவர்களை, இன்ஃபுளுன்ஸ் பர்சனை எல்லாம் நேர்காணல் எடுத்து திணற விட்ட ஒரு ஊடகம் என்டிடிவி. இப்ப என்டிடிவி என்ன ஆயிடுச்சுன்னா, என்டிடிவியினுடைய பங்குகள்ல 65% பங்குகளை 2022 அதானி வந்து வாங்கிட்டாங்க. ஆமா. இப்ப இன்னைக்கு வந்து அதானி யார சொல்றாரோ அவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக, அந்த சிஇஓவாக, அது இதனுடைய எடிட்டோரியல் பாலிசி எல்லாத்தையும் டிசைன் பண்றது அதானியினுடைய துணை நிறுவனம் தான். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு கூட முன்பாகவே வந்து திட்டமிட முடியாத ஒன்று. பல பேர் வந்து கூடி வந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு 10 பத்திரிகையாளர் நின்னு கேள்வி கேட்பாங்க. ஆமா. ஆனா நேர்காணல்ன்றது அப்படி அல்ல. தனி ஒரு நபர் தான் கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு முன்பாகவே நம்ம அந்த நேர்காணலை வந்து டிசைன் பண்ணிக்கிறலாம். அப்ப என்னடான்னா, என்டிடிவி இவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, ஒரு அவங்களுக்கு டிஆர்பிக்காக, அவங்க பேசு பொருள் ஆகணுன்றதுக்காக, இவங்க வந்து ஒரு ஆஃப் கேமரா பேட்டிக்கு வந்து போயிருக்காங்க. ம். போயிட்டு இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருன்றத மானே தேனே பொன்மானை போட்டு இவங்க வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க. இது என்டிடிவிக்கு பிடிச்ச பெரிய கேவலம்.